ஒருவர் தன் வீட்டில் இருந்த களஞ்சியத்திலிருந்து மாட்டுத் தீவனத்தை எடுத்து வர இரவு நேரத்திலே சென்றார். அப்பொழுது தன் கையிலே பிரகாசமான ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு சென்றார். களஞ்சியத்திற்கு அருகிலே சென்ற பொழுது அங்கே அநேக எலிகள் வெளிச்சத்தை கண்டு தங்கள் மறைவிடங்களுக்கு ஓடின. ஆனால் வெளிச்சத்தை கண்ட கோழிகள் சத்தமிட ஆரம்பித்தன. அவர் கொண்டு சென்ற வெளிச்சத்தினாலே 2 விளைவுகள் அங்கே ஏற்பட்டன. எலிகள் ஓடி மறைந்தன, கோழிகள் சத்தமிட துவங்கின. இதே விதமாக சபையில் வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது 2 விளைவுகள் ஏற்படுகின்றன. எனக்குள் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நான் யாசிப்பதொன்று, யோசிப்பதொன்று, சிந்திப்பதொன்று, செய்வதொன்று. செய்த வினையை மீட்க முடியவில்லை, வினையின் பலனை கிரகிக்க முடியவில்லை. நினைவென்னும் போரால் நித்தம் நித்தம் வீழ்கிறேன். வீழ்ந்து வீழ்ந்து எழுகிறேன், எழுந்து எழுந்து மீண்டும் வீழ்கிறேன். இதுதான் என் வாழ்வோ என்று நம் நினைவுகள் தினமும் நம்மை பாழாய்ப்படுத்தும். நான் யோசிக்கும் ஒவ்வொரு யோசனைகளும் நாம் யார் என்பதை தீர்மானித்து கொண்டேதான் இருக்கின்றன. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானித்து கொண்டே இருக்கின்றன. எனவே நம்முடைய நினைவுகளானது நம்மை ஆட்கொண்டேதான் இருக்கின்றன. இந்த நினைவுகளிடமிருந்து எப்படி நாம் மீள்வது? யாருடைய நினைவுகளாய் நம்முடைய நினைவுகள் இருந்தால் நாம் தப்பிக்க முடியும்? நல்ல நினைவுகளாய் இருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் ஆராய்வோம். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. உங்கள் காரியங்களையும் உங்களையும் நோக்கி பார்க்கிற கண்கள் உண்டு. நீங்கள் சில வேளைகளிலே உலகத்தார் எல்லாருடைய கண்களுக்கும் மறைவாக சில காரியங்களை, சில பாவங்களை செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நீங்கள் இருக்க முடியாது. தேவன் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டிருக்கிறார். மோசே எகிப்திலே இருந்த நாட்களிலே ஒரு யூத சகோதரனை மற்றும் ஒருவன் அடித்த பொழுது அங்குமிங்கும் பார்க்கிறான், ஒருவரையும் காணவில்லை. எனவே யாரும் பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு எகிப்தியனை வெட்டி வீழ்த்தினான். ஆனால் அங்கும் இங்கும் பார்த்த மோசே மேலே எட்டி பார்க்க மறந்துவிட்டான். மேலிருந்து கர்த்தர் அவனை பார்த்ததை அவன் அறியவில்லை. கர்த்தர் அவனை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவன் செய்த காரியத்தை அவர் பார்த்தார். உங்களுடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகத்தைப் போலவே இருக்கிறது. இங்கே நாம் செய்கிற இரகசிய பாவங்கள் அவருக்கு முன்பாக வெளிப்படையான பாவங்களாய் காணப்படுகின்றது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இங்கே மீண்டுமாக நாவை குறித்த ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இது நம்மை அநேக பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ள வைக்கிறது. அதே வேளையிலே சில பிரச்சனைகளிலிருந்து நாவே நம்மை தப்புவிக்கிறதாயும் இருக்கிறது. நாவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது அதே நமக்கு சாபமாகவும் மாறலாம். நாம் எவ்வாறு நாவை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே இது அமைகிறது. நாவை ஆரோக்கியமான வழியிலே பயன்படுத்தினால் அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லது நாவை மாறுபாடான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம் என்றால் அது சாபமாக மாறிவிடும். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இப்பொழுதே முடிவு செய்யுங்கள். நீதிமொழிகள் 15:5. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நாம் புத்திமதியையும் ஆலோசனையும் கேட்டு நடக்க வேண்டும் என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே மூடனுக்கு நாம் எதையுமே கூற முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மை பிரியமானவர்களே. நாம் மூடர்களுக்கு புத்திமதியை, ஆலோசனையை கொடுக்கலாம், ஆனால் அது அவர்களை சென்று அடையாது. அவர்களில் எந்த பிரயோஜனமும் மாற்றமும் நிகழாது. காரணம் என்ன? அவர்கள் புத்திமதிக்கு சிறிதளவும் செவி சாய்க்க மாட்டார்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் உள்ள பொக்கிஷம் உலக பிரகாரமான
பொன்னையோ பொருளையோ குறிக்கவில்லை. நீதிமானுடைய வீட்டிலே சந்தோஷம், அன்பு, கருணை, சமாதானம் போன்றவை காணப்படும். இவைகளே வாழ்க்கையிலே மிகச் சிறந்த பொக்கிஷங்கள். ஆனால் துன்மார்க்கருடைய உலக செல்வத்திலே துன்பமே மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு எந்த பொக்கிஷம் வேண்டும்? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. இங்கே நாவிற்கு பதிலாக உதடுகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது சொல்லப்பட்ட கருத்தே இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளின் உதடுகள் அவனுடைய இருதயத்திலிருந்து அறிவை வெளியே கொண்டு வரும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இது ஒரு அடிப்படை கோட்பாடாகும். துன்மார்க்கன் நல்லதை செய்யவோ நல்லதை நினைக்கவோ முடியாது. அதை அவனால் செய்யவே முடியாது. இதே காரியத்தை பற்றி சொல்கிற மற்றொரு வசனத்தையும் இங்கே கவனிப்போம். நீதிமொழிகள் 15:26, துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆகவே அவன் கர்த்தருக்கு கொண்டு வரும் பலியும் அவருக்கு அருவருப்பானதென்று அறிகிறோம். ஏன் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது? அவன் உள்ளும் புறம்பும் பாவியானவனாய் காணப்படுகிறான். அவன் தவறானவனாய் காணப்படுகிறபடியினால் அவன் செய்கிற காரியங்களும் தவறானவைகளாக காணப்படுகின்றன. அவனிடத்திலே காணப்படுகிற தவறு என்னவென்றால், அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவில்லை. தான் தேவனை விட்டு தூரமாக இருப்பதையும் காணாமல் போனவனாய் இருப்பதையும் உணராமல் இரட்சிப்பிற்காக இயேசுவினிடத்திலே செல்ல வேண்டும் என்பதை அறியாதவனாய் காணப்படுகிறான். இதுவே உண்மை. அடுத்ததாக, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. இதிலிருந்து அவன் பலி செலுத்த வருகிறான் என்பதை அறிகிறோம். அதாவது அவன் பெயரளவு தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறான், பலி செலுத்துகிறான், காணிக்கை செலுத்துகிறான். ஆனால் துன்மார்க்கத்திலே ஜீவியம் செய்கிறான். சபைக்கு வருவான், சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த அன்போ பாசமோ இல்லாதவன். மக்கள் தாங்கள் செய்கிற சடங்காச்சாரமான காரியங்களினாலே தேவனை சமாதானப்படுத்திவிட முடியும் என்ற நம்பிக்கையை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவன் தனது இருதயத்தை சீர்படுத்தாமல் அவன் செய்கிற எந்த கிரியைகளினாலும் தேவனோடு அவன் ஒப்புரவாக முடியாது. அருமையானவர்களே, முதலாவது இருதயத்திலே மாற்றம் பெற வேண்டும். அவர் ஒரு மனிதனை வெளிப்பிரகாரமாக அலங்கரிக்கும் முன்னால் உட்பிரகாரமாய் அவனை அலங்கரிக்கிறார். உட்பிரகாரமான அலங்கரிப்பு அவர் செய்யாமல் வெளிப்படையான அலங்கரிப்பை மட்டும் செய்ய அவர் விரும்புகிறதில்லை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். இதற்கு முன்புள்ள வசனங்களிலே துன்மார்க்கனுடைய பலியையும் துன்மார்க்கனுடைய நினைவுகளையும் பற்றி கர்த்தர் எவ்வாறு சிந்திக்கிறார் என்று பார்த்தோம். அவர் இவ்விரண்டையும் வெறுக்கிறார். அவைகள் அவருக்கு அருவருப்பானவைகள் என்று பார்த்தோம். இந்த வசனத்திலே துன்மார்க்கனுடைய வழியும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று பார்க்கிறோம். ஆனால் நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்பது போல கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமானார் என்பதையும் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15:10 பாருங்கள், வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து ஒழுதலை வெறுக்கிறவன் சாவான். நீ தவறு செய்துவிட்டாய் என்று ஒரு மனிதனிடத்திலே நாம் கூறுவதை அவன் விரும்புகிறதில்லை. சிலர் நாம் எந்த விதமான ஆலோசனை கூறினாலும் புத்திமதியை சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. இதுவரை உள்ள வசனங்களிலே நாவை பற்றி கூறின சாலமோன் ஞானி தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இருதயத்தை பற்றி பேசுகிறார். கவனியுங்கள், நீதிமொழிகள் 15:11, பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ. எபிரேயர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களையும் கூட அறிந்திருக்கிறாராம். நரகத்தை நாம் பார்த்ததில்லை, அது நம்முடைய பார்வைக்கு மறைவாயிருக்கிறது. சில மனிதர்கள் நரகம் என்று ஒன்று உண்டு என்பதை கூட நம்புகிறதில்லை. அதே வேளையிலே இந்த நரகம் என்பது கர்த்தருக்கு மறைவானதல்ல. தேவனே
நாம் காணாத காரியங்களையும் நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறவராயிருக்கிறார். நமக்கு தெரியாத, நாம் காணாத உலகத்தை பற்றி அவரே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த உலகத்தின் பிள்ளைகள் இந்த உலகமே சதம் என்று நம்புகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் முக்கியப்படுத்தும் காரியங்களுக்கும் உலகத்தின் பிள்ளைகள் முக்கியப்படுத்தும் காரியங்களுக்கும் அநேக வேறுபாடுகள் இருக்கின்றன. நாம் உலகத்தின் பிள்ளைகளோடு பேசும் பொழுது அவர்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். தேவன் ஒருவரே நாம் காணாத மறுமையின் வாழ்வை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நீங்களோ நானோ இதை செய்ய முடியாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே அவற்றை நமக்கும் அவர்களுக்கும் வெளிப்படுத்தி காட்ட முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார். அவர் சிலுவை மரணத்திற்கு பின் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு பின் தம்முடைய சீடர்களுக்கு 40 நாட்களாக தம்மை உயிரோடு காண்பித்தார். பின்னர் அவர் தம்முடைய மகிமைக்கு திரும்பினார். இதைத் தொடர்ந்து இயேசு பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு பரலோகத்தின் காரியங்களையும் நாம் காணாத மறுமை உலகத்தின் காரியங்களையும் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது யோவான் 16:15 கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நாம் இவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு நம்முடைய இருதயம் அதிக தெளிவாய் தெரியும் என்பதை அறிந்தவர்களாக நம்முடைய இருதயத்திலே ஒன்றையும் அவருக்கு நாம் மறைக்காமல் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய எல்லா திட்டங்களையும் அவரிடத்திலே பகிர்ந்து கொள்வோமாக. நீதிமொழிகள் 15:13 மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நகைப்பு போன்றவை மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் அதிக வாழ்நாட்களையும் தருகிறதாயிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு பரிமாணத்தை தருகிறது. ஆனால் நாம் துக்கத்திலும் தோல்வியான மனப்பான்மையிலும் வாழும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறோம். நீதிமொழிகள் 15:14 புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். இங்கே மனுஷனுடைய தலையளவிலான அறிவை விட இருதயமே மிகவும் முக்கியமானதாய் சொல்லப்படுகிறது. மேலும் சில உண்மைகளை தேடி சேர்த்து கொள்வதை பற்றி ஞானி வலியுறுத்தி சொல்லாமல் ஆவிக்குரிய பகுத்தறியும் பண்பை பற்றி சொல்லுகிறார். அதாவது பரிசுத்தப்படுத்தப்பட்ட பொது அறிவை பற்றி கூறுகிறார். நீதிமொழிகள் 15:16-17 சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. இதற்கான சிறந்த விளக்கத்தை நாம் தானியேலின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் பாபிலோனுக்கு அடிமையாக எடுத்துச் செல்லப்பட்டார். அங்கே அவருடைய திறமைகளை கண்டு ஞானிகளோடு வைத்து அரசு பணிக்கென்று பயிற்சி அளிக்க ராஜா உத்தரவிட்டான். தானியேல் நியாயப்பிரமாணத்திற்கு ஒவ்வாத சில உணவுகளை சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் அதை ஏற்க மறுத்து புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை தரும்படி மேலதிகாரியிடம் பணிவோடு வேண்டிக் கொண்டான். இவ்வாறு தானியேல் செய்ய காரணம் அவன் கர்த்தருக்கு பயந்ததினாலேயே. அவன் தேவனுக்கு சேவை செய்ய விரும்பினான். தேவன் தானியேலை எவ்வளவு உயர்த்தினார் பார்த்தீர்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய முதல் ராஜாவுக்கு பிரதம மந்திரியாக மாற்றிவிட்டார். பின்னர் பெர்சியர்கள் அந்த ராஜ்யத்தை பிடித்து ஆண்டு கொண்ட பொழுதும் கோரேஸ் மன்னனுக்கு பிரதம மந்திரியாக தேவனால் வைக்கப்பட்டார். இதே கோரேஸ் உலகத்தின் 2வது மிகப்பெரிய அரசனானான். தேவன் தம்முடைய ஊழியர்களை கனப்படுத்தி உயர்த்துகிறார். நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இதன் அர்த்தமும் இந்த அதிகாரத்தின் 1வது வசனமும் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை உடையவை. கடுமையாக காரியங்களை நடப்பிக்கிறவனுடைய செயல் கோபத்தை எழுப்பும். அதே போல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதும் அது சிலருடைய கோபத்தை தூண்டிவிடும். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர்தான் உலகத்திலேயே மிகவும் அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளும் எதிர்ப்புகளுக்குள்ளும் வாழ்ந்த ஒரே மனிதர். அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுதுதான் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை வாக்குவாதங்கள் இல்லையா? ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை கேட்க மனமற்றவர்களாயிருந்தார்கள். அதே போலத்தான் வேத வசனங்கள் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சத்தியத்திற்கு செவி சாய்க்க விரும்பாத ஜனங்கள் அதற்கு எதிர்ப்பு கொடுக்கிறார்கள்.
வேதத்தை நாம் சபையிலே பிரசங்கிக்கும் பொழுதும் அந்த சத்தியத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் அதிலும் குறைகளை கண்டுபிடிப்பார்கள். இதிலிருந்து யார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்றும் யார் பொய்யாக மாய்மாலமாக தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்பதையும் எளிதாக கண்டுகொள்ளலாம். ஒரு இளம் பிரசங்கியார் தேவ மனிதர் ஒருவரிடத்திலே தன் சபையிலே காணப்பட்ட பிரச்சனைகளை பற்றி கூறினார். எனவே அந்த தேவ மனிதர் அதை பற்றி அவருக்கு விளக்கும் வண்ணமாக தன்னுடைய சிறு வயதில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை கூறினார். இவர் தன்னுடைய வீட்டிலே இருந்த களஞ்சியத்திலிருந்து கொஞ்சம் மாட்டு தீவனத்தை எடுத்து வருவதற்காக இரவு வேளையிலே சென்றாராம். அப்பொழுது தன் கையிலே பிரகாசமான விளக்கு ஒன்றையும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். அந்த களஞ்சியத்தின் அருகிலே சென்ற பொழுது அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் அநேக எலிகள் தங்கள் மறைவிடங்களுக்கு ஓடின. ஆனால் வெளிச்சத்தை பார்த்த கோழிகளோ சத்தமிட ஆரம்பித்தன. ஆகவே அவர் கொண்டு வந்த வெளிச்சத்தாலே 2 விளைவுகள் அங்கே ஏற்பட்டன. ஒன்று, எலிகள் ஓடி மறைந்தன, கோழிகள் சத்தமிட்டன. இதே விதமாக உங்கள் சபையிலே வேத வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது எலிகள் தங்கள் மறைவிடத்திற்கு ஓடிப்போவது போல அநேகர் மறைந்து கொள்வார்கள். சிலர் அந்த கோழிகளைப் போல சத்தமிட்டு தங்கள் மறைவான நிலையிலிருந்து வெளியே வருவார்கள். எனவே பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகும் என்றார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வசனத்தை அப்படியே பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். சிலர் வேத வசனத்தை மிகவும் பெரிதுபடுத்தி வேதத்தின் அர்த்தத்திற்கு ஒவ்வாத வகையிலே கூறுகிறார்கள். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தன் மகன் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது அவனை குறித்து தகப்பன் மிகவும் புகழுகிறான், சந்தோஷமடைகிறான். ஆனால் அந்த மகன் ஏதாவது ஒன்றிலே தவறிவிட்டான் என்றால் தந்தையின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வருகிறதில்லை. நீதிமொழிகள் 15:23, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இங்கே என்ன சொன்னீர்கள் என்பதை விட எப்பொழுது சொன்னீர்கள் என்பதே முக்கிய இடத்தை பெறுகிறது. சரியான வார்த்தைகள் சரியான நேரத்திலே சொல்லப்பட்டதால் அநேகருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏன், உங்கள் வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். நாம் முந்தின வசனங்களிலே பார்த்தது போல துன்மார்க்கருடைய நினைவுகள், பலிகள், வழிகள் எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கர் தங்கள் துன்மார்க்கமான வழியை விட்டு திரும்ப வேண்டியது அவசியம். அவன் தேவனிடத்திலே திரும்ப வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். பேதுருவும் இதே காரியத்தை எழுதுவதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீங்கள் உங்களுடைய எடை குறைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் துர்ச்செய்தியை கேளுங்கள். நற்செய்தி உங்களை புஷ்டியாக்கும் என்றால் துர்ச்செய்தி உங்களை மெலிய பண்ணும். நீதிமொழிகள் 15:33, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தரை பற்றி கற்றுக்கொள்வதற்கு மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வர வேண்டும். இதுவே ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாகும். அடுத்ததாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தையும் தியானிப்போம். இந்த அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும். நீண்ட கால அனுபவத்திலிருந்து எடுத்து குறுகிய வாக்கியங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நீதிமொழிகள் மனித வாழ்க்கையின் துன்ப வேளைகளிலேயும் தாழ்வு நேரங்களிலேயும் சோதிக்கப்பட்டவை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் இந்த வசனங்கள் எல்லாம் மிகவும் வல்லமை உள்ளதாக, வாழ்க்கையிலே மிகவும் உண்மை உள்ளவைகளாய் காணப்படுகின்றன. இது எல்லா காலத்திற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றதாக விளங்குகிறது. இந்த நீதிமொழிகள் ஒரு யூத வாலிபனுக்காக குறிப்பிட்டு எழுதப்பட்டதாக காணப்பட்டாலும் நம் எல்லாருக்கும் ஏற்றதாயிருக்கிறது. ஏழைகள், பணக்காரர்,
ஆண், பெண் மற்றும் உயரினம், தாழ்ந்த இனம் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்றதாய் விளங்குகிறது. நம்முடைய இருதயத்தை தொட்டு அநேக செய்திகளை கொடுத்து உயிர்ப்பிக்கிறதாயும் இது இருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். அருமையானவர்களே, நீங்கள் திட்டமிடலாம், காரியங்களை ஒழுங்கு செய்யலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்தே கடைசி நேர வார்த்தை அல்லது செய்கை வருகிறதா இருக்கிறது. நாம் பல காரியங்களை குறித்து வானளாவ பேசினாலும் கர்த்தர் ஒருவரே தம் சித்தப்படி இறுதியான பதிலை தருகிறார் என்று சாலமோன் கூறுகிறார். நீதிமொழிகள் 16:2 பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். நாம் இதே போன்ற ஒரு வசனத்தை நீதிமொழிகள் 16:12 பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீங்கள் சிலருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்களிலே சிலருடைய பதில் இப்படிப்பட்டதாய் இருந்திருக்கலாம். நான் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது? நான் நேர்மையான காரியங்களைத்தானே செய்து வருகிறேன். நான் தேவனை எப்பொழுதும் மனதிலே நினைத்து கொண்டுதான் காரியங்களை செய்கிறேன். எனவே நான் தவறான பாதையிலே சென்றிருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறுவார்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அநேக தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பரிபூர்ணமாய் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ள காரியத்தை கவனியுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் வேத வசனமாகிய கண்ணாடியிலே நம்மை பார்க்க வேண்டும். அது நாம் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் தவறி இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டும். நீங்கள் தேவனுடைய வசனம் எதிர்பார்க்கிற வகையிலே உங்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை என்பதை அது வெளிப்படுத்தும். உங்களை உங்கள் நண்பர் ஒருவேளை வாழ்த்தி, நீதான் மிகச் சிறந்த நண்பன், நல்லவன், உன்னைப் போல ஒருவனை நான் பார்த்ததில்லை என்று கூறலாம். இதுபோல உங்கள் மற்ற உறவினர்களும் உங்களை வாழ்த்தலாம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தினிடத்தில் வரும்பொழுது அது கண்ணாடியைப் போல உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கருப்பு புள்ளிகளையும் காட்டுகிறதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய மகிமையிலே எப்படி குறைந்து போயிருக்கிறீர்கள், எந்தெந்த பகுதியிலே தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் என்று வேத வசனமே சுட்டி காட்டும். உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்கள் வழிகள் செம்மையாக தோன்றலாம். ஆனால் அவைகள் தேவனுடைய பார்வையிலே செம்மையாக இல்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோவானும் தேவ பிள்ளைகளை பார்த்துத்தான் அவ்வாறு பேசுகிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபை விசுவாசிகளை பார்த்து அவர்கள் எல்லாம் சரியில்லை, நான் தான் உண்மையிலேயே சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார்கள். அநேக பரிசுத்தவான்கள் கூட தேவனுக்கு அருகிலே அமர்ந்து மற்றவர்களை நியாயம் தீர்க்க முடியும் என்று நம்புகிறார்கள். எல்லாருக்கும் தங்களுடைய வழிகள் செம்மையானவைகளாய் தோன்றுகின்றன. ஆனால் கர்த்தரே எல்லாருடைய வழிகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். சரி, எப்படி நிறுத்து பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளை கொண்டே அதை அளந்து பார்க்கிறார். இது ஒரு கண்ணாடி, இது ஒரு அளவுகோல். நீங்கள் எதிலே குறைவுபட்டிருக்கிறீர்கள் என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறதா இருக்கிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது நல்லதுதான். அது ஒரு கண்ணாடி. நீங்கள் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை இதுதான் உங்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் ஒருவேளை இன்றும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்களை அளந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் தன்மைகளை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாகும். அவைகள் என்ன சொல்லுகின்றன என்பதை அறியாதிருக்கிறீர்கள். நியாயப்பிரமாணம் பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறது. ஆனால் நாம் அதை நியாயப்பிரமாணத்தின் உதவியோடு கூட பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. நியாயப்பிரமாணம் இந்த இரட்சகரிடத்திலே நம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு உபாத்தியாய் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டது போல கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கின்றது.
நல்லவர்கள் யாரும் நல்ல நினைவுகளுடன் இருக்கின்றனர். அவர்களுடைய நினைவுகள் நல்லதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய நாவின் வார்த்தைகளும் நல்லதாகவே அமைகின்றன. அப்படி அவர்களுடைய நாவின் வார்த்தைகள் நல்லதாக அமைந்தால் அது ஜீவ விருட்சம் போல் ஆசிர்வாதமாக காணப்படும். ஆரோக்கியமுள்ள நாவை கொண்ட நீதிமான் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய வீட்டில் உயர்ந்த பொக்கிஷங்களான சந்தோஷம், சமாதானம் ஆகியவை அதிகரிக்கும். நியாயமுள்ள நினைவுகளை கொண்ட நீதிமானின் உதடுகள் அறிவை இறைக்கும். ஆனால் துன்மார்க்கனின் நினைவுகளும் அவனுடைய பலிகளும் கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் தேவன் முன்பாக தன்னை தாழ்த்த முற்படவில்லை. அவனுடைய வழிகள் மொத்தமும் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நீதியின் நினைவுள்ள நீதிமானுக்கோ கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறார். அவருடைய வழிகளும் நினைவுகளும் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஆகவே அன்பான வேத பிள்ளைகளே, நாமும் நியாயமுள்ள நினைவுகளுடன் நற்செய்தி பகிர்கிறவர்களாகவும் பிறருக்கு மன்னிப்பை பெற்றுத்தந்து நித்திய ஜீவனை அவர்கள் அடைவதற்கு உதவி செய்கிறவர்களாகவும் இருப்போம். நம்முடைய வழியானது நீதிமானுடைய நீதியான நினைவுகளை கொண்ட வழியாக இருக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வழியாக இருக்கக்கூடாது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். யோபு 37:5 பின்பாகம்.